ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இப்போ இந்த முருங்கை மரத்தில் நிறையா காய் விட்டுருக்கு. நல்ல உரம், நான் அந்த உரம் எங்கே வாங்குகிறோம் எப்படி வாங்குகிறோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்தேன்னா தெரியும். நல்ல இந்த ஹெர்பல் உரம் போட்டு எக்கச்சக்கமாக காய் விட்டுருக்கு. இதுதான் எங்கள் கிச்சன் கார்டன், எங்கள் முருங்கை மரம். நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு முருங்கைக்காய். ஸோ இந்த மாதிரி உரம் போட்டு நம்ம ஆற்றுலேயே வளர்க்குற முருங்கைக்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு முருங்கைக்காய் வந்து ரிச் இன் அயர்ன். ஸோ இதில் கூட்டு பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், சூப் பண்ணலாம். நிறைய இந்த உள்ளே இருக்கிற சீடு வந்து ரொம்ப நல்லது. இது வெளியூர்லலாம் வந்து முருங்கா டேப்லெட்ஸ்னுட்டு இந்த முருங்கைக்காய் சீடை வந்து டேப்லெட்டாக விற்கிறா. அவ்வளோ அதில் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுன்னு அவள் ரியலைஸ் பண்ணி அதை டேப்லெட் ஃபார்மில் விற்கிறா. நமக்கு இங்கே ட்ராபிக்கல் கிளைமேட்டில் நன்னா வரும் முருங்கைக்காய். நீங்கள்லாம் கிச்சன் கார்டன், பால்கனி கார்டனில் கூட சட்டியில் கூட போடலாம், நன்னா வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப ஹெல்த்தி நியூட்ரிஷியஸ் பிளான்ட் வந்து வீட்லேயே க்ரோ பண்ணுற மாதிரி பண்ணுங்கோ, ரொம்ப நல்லது. இது சுற்றி பார்த்தோன்னா எங்கள் கிச்சன் கார்டன் தான். ஸோ இங்கேருந்தா மாமா வந்து கீரை பறிச்சுட்டு வருவார். அப்புறம் சுண்டைக்காய் இருக்குது. சுண்டைக்காய் வந்து 2 கொத்து வந்திருக்கு. இங்கேருந்தா நாங்கள் சுண்டைக்காய் எடுக்கிறோம். அங்காய பொடிக்கு இதுக்கெல்லாம் இங்கேருந்து சுண்டைக்காய் இன்னும் நிறைய காய்ச்சிருந்து எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருக்கோம். ஸோ மோர் கலந்து அதில் உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு மோரில் ஊறின அப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சுருக்கோம். இங்கே ஏலகிரியில் நல்ல வெயில் இருந்தாலும் நல்ல காற்று இருக்கும். அண்டு பொல்யூஷன் கிடையாது, மண் பறக்காது. பறவை பட்சி எக்கச்சக்கமாக இருக்குது தோட்டத்தில். ஆனால் ஒன்றும் வந்து கடிக்காது. எல்லாம் அவள் வேலையை பார்த்துன்னு தான் போகுமே தவிர நம்ம காய வச்சது ஒன்றுமே தொடவே தொடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் தான் நாங்கள் வந்து இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் காய வச்சு பொடியெல்லாம் தயாரிக்கிறோம். பச்சை மிளகாயும் நிறைய காய்ச்சிது, எல்லாத்தையும் உணர்த்தி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் எங்கள் கிச்சன் கார்டன். எல்லாமே நன்னா வந்திருக்கு. அண்டு தண்ணிக்கு தான் கொஞ்சம் ப்ராப்ளம். பட் அதுவும் வந்து இந்த ஆரோ வாட்டர், அரிசி அலம்புற தண்ணி, அது இது நல்லா சேவ் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ பலா எடுத்ததை வந்து காட்டியிருக்கேன்னா, இப்போது பலா நல்லா அறுத்து இந்த சொலையெல்லாம் எடுத்தப்புறம் அதையும் சக்கை விரட்டி பண்ணுவோம். சுண்டைக்காய் யாருக்காவது வேணும், வீட்டில் காய வச்சு சுண்டைக்காய் வேணும்னா சொல்லுங்கோ, நான் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த சுண்டைக்காய் காஞ்சின்னு இருக்குங்க. இது மோரில் ஊற போட்டுட்டு இந்த மாதிரி உணர்த்தி வச்சுருக்கேன். ஸோ இது மோர் போடாதிக்கு வெறும் சுண்டைக்காய் கொஞ்சோண்டு உப்பு போட்டு, இதுவும் மோரில் போட்டு சுண்டைக்காய். இது வத்தல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டேன்னா ஜஸ்ட்டு வெயில் நல்லா அடிக்கிறதுன்னு. ஸோ ஜவ்வரிசி வத்தல். சுண்டைக்காய் யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அனுப்பலாம். இங்கே இந்த தங்க புஷ்பம், பொகேன் வில்லா எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போது முருங்கைக்காய் பறித்தோமே, அதை வந்து இன்றைக்கி தாளகம் பண்ண போகிறேன்னா, தாளகமில் வந்து 5 வித காய் இருக்குது. சேனக்கிழங்கு, இது வாழைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். ஸோ இந்த வெள்ளை பூசணிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. எஸ்பெஷலி இப்போ சம்மர் சீசனில் இது வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் டெய்லி ஏதாவது பண்ணலாம் வெள்ளை பூசணிக்காயில். அண்டு இந்த 5 வித காயும் இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் போட போகிறேன். பாக்கி எல்லாத்தையும் இந்த அளவு புளிக்கி இந்த மாதிரி 2 கப் தண்ணி எடுத்து இங்கே கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவு புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி 2 கப் 240 ml 2 கப் தண்ணியை விட்டு நல்லா இது பண்ணி இந்த புளி தண்ணியில் பாக்கி காயெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு வறுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், இது கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன், ஒரு 4-5 பச்சை மிளகா அண்ட் எள்ளு, பெருங்காயம், கருவேப்பிலை வந்து கொதிக்கத்தை போடணும். அண்ட் தேங்காய் வந்து கடைசியில் இதெல்லாம் அரைக்கத்த பச்சை தேங்காயை கூட அரைக்கணும். இவ்வளோ தேங்காய் இருக்குது. இந்த அளவெல்லாம் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் போட்டுக்கலாம். ஜாஸ்தி காரம் வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் இது போடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு முதல்ல
ஸோ முதல்ல கொஞ்சமாக டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவு கூட இல்லை, பாதி டீஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு அது லைட்டாக பொரியட்டும். இது ஆல்ரெடி பொரிச்சு வச்ச பெருங்காயம் தான். ஸோ லைட்டாக பொரிஞ்ச உடனே அதில் இந்த கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். சிம்மரில் தான் வச்சுட்டுருக்கேன் அடுப்பை. ஸோ கொத்தமல்லி, லாஸ்ட் வந்து இதை போடலாம், எள்ளு. ஸோ இது ஒரு மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனப்புறம், ரொம்ப தீயப்படாது, ரொம்ப கம்மியாகவும் ரோஸ்ட் ஆகக்கூடாது, ஒரு மாதிரி ஒரு வாசனை வந்தோடனே அடுப்பு அணைச்சிக்கலாம். ஸோ அது வரைக்கும் இது கொஞ்சம் லேசாக ஹீட்டில் வறுப்படட்டும். இந்த கொத்தமல்லி விதையெல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வந்தால் தான் அரையும் நன்னா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இது எள்ளை போட்டு ஒரு பெரட்டினா போகிறோம். இது தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் வேணும். ஸோ இங்கேயே வச்சுட்டுருக்கேன்னா இப்போ இந்த காயை சேனை மாத்திரம் நான் வந்து இதில் போட போகிறேன், ப்ரெஷர் குக்கரில். ஸோ முருங்கைக்காய், வாழைக்காய் இதெல்லாம் சேர்ந்தே வேகலாம். கத்திரிக்காய், மேலாக இதை போடலாம், பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அது மேலாக இருந்ததுன்னா அடியில் தள்ளி விட்டால் அதுவும் வெந்து போயிடும். இதுக்கு உப்பு, மஞ்சப்பொடி கொஞ்சம் கூட கொதிச்சப்புறம் உப்பு, மஞ்சப்பொடி போட்டுட்டு இதை ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு இதெல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைக்கணும் தேங்காயோட. அப்புறம் தாளித்து கொட்டணும். இது வெந்தப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸோ இது வந்து சேனை ப்ரெஷர் குக் பண்ணதையும் ஆட் பண்ணியாச்சு, காயும் நல்லா வெந்தாச்சு, எல்லாம் சேர்ந்து இது வந்து அரைச்ச விழுது, அந்த நம்ம வறுத்து அரைச்சோமே அது. ஸோ கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்கேன்னா எல்லாத்தையுமா எல்லாம் சேர்த்தி ஒரு வாட்டி நல்லா சேர்ந்து வரட்டும். அவ்வளோ கொதிச்சா போகிறோம். பிகாஸ் இந்த தேங்காய் விட்டப்புறம் இல்லை தேங்காயும் சேர்த்திருக்கோம். ஸோ ரொம்ப கொதிக்க வேண்டாம், எல்லாம் சேர்ந்து வர அளவு கொதிச்சா போகிறோம். இங்கே ஒரு அரை டீஸ்பூன் இது போட்டிருக்கேன் நான், தேங்காய் எண்ணெய். அதுக்கு கொஞ்சம் கடுகு வெடிச்ச உடனே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடலைப்பருப்பு, மிளகா வத்தல், வெந்தயம் அண்ட் கருவேப்பிலை எல்லாத்தையுமா சேர்த்தி போட்டுக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுத்த வந்தப்புறம் அதோடையே வெந்தயமும் வறுத்து வந்துடும். ஸோ கருவேப்பிலையோட வாசனையும் வரும். இப்போ இதில் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தாளகம் ரெடி. ஸோ 5 வித காய் அண்ட் வறுத்து அரிச்சு போட்ட மசாலா எல்லாமா சேர்ந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குது. இது சம்மருக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சம்மரில் ரொம்ப ஹெவி சாப்பாடு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தாளகம் ரெசிப்பியை நான் போஸ்ட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸ் ஆர் வேல்யூபிள் டு மீ. தேங்க்யூ.